श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகம். यदग्रेशानुभन्ते ससुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्तं तत्तामसमुदाहृतं। यदग्रेशानुभन्ते ससुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्तं तत्तामसमुदाहृतं. இந்த 39வது ஸ்லோகத்தில் நித்ர, ஆலசிய, பிரமாத, உத்தம் அப்படின்னு 4 வார்த்தை. என்னது? நித்ரை என தூக்கம், ஆலசியம் என்று சொன்னால் சோம்பேறித்தனம், பிரமாதம் அப்படின்னு சொன்னால் பிரமாதன்றது மதியீனம், மதியீனம் இவை அனைத்தும் முதலியவற்றினின்று தோன்றும் சுகம். இப்போ நன்னா இருக்க நன்னா தூங்கலாம், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் மதியீனம், யோசிக்கிற சாமர்த்தியத்தை குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவை முதலியவற்றிலிருந்து தோன்றும் எத் சுகம், எந்த சுகம், அக்ரேஷ முதலிலும், அனுபந்தேச்ச முடிவிலும், ஆத்மனஹா மோகனம் தன் அறிவை மயக்குவதோ அத்தகைய சுகம் தாமசமுதாகிருதம், தாமசம் என்று கூறப்படும். இதில் முதலிலும் அனுபந்தம், முடிவிலும், ஆத்மன மோகனம் தன் அறிவை மயக்குவதோ, தன்னுடைய அறிவுன்றது என்ன? யோசித்து செய்யக்கூடிய சாமர்த்தியம். முன்னாடியே சொன்னோம் 6 விதமான கோட்பாடுகளை உடையது மனம் அப்படின்னு இல்லையா? நிறைய விஷயத்தில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி பேசியிருக்கும் பொழுது என்ன தத் தாமசம் அப்படின்னா, தாமசமானது எதன? மனதை மயக்குவது, அறிவை மயக்குவது. ஆத்மன மோகனம் அப்படின்னா தன்னுடைய அறிவு எதெல்லாம் இருக்குது? நல்லபடியாக படிக்கணும், எழுதணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், அப்புறம் சோம்பலை வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா. ஆனால் அதுக்கு மாறானது என்ன? நித்ரை, ஆலசியம், பிரமாதோத்தம் இது எல்லாமே தூக்கம், சோம்பல், உறக்கம், மதியீனம் இவற்றெல்லாம் இருந்து ஒரு சுகம் தோன்றும் அப்படின்னா இந்த சுகம் என்னது? தன் அறிவை மயக்குகிறது. அறிவை மயக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அத்தகைய சுகம் தாமசமுதாகிருதம் அப்படின்னு. அப்புறம் அறிவை மயக்கிறது சில நேரத்தில் முதல்லையும் அப்படி தான் இருக்கும், ஆரம்பிக்கச்சேவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் சாத்விக சுகம் பற்றி பார்க்கும்போது என்ன சொன்னார் பெருமாள்? முதல்ல கசக்க இருக்கும், முதல்ல ஆரம்பிக்கும் போது கடினமாக இருக்கும், முடியும் பொழுது என்ன? அமிர்தோபமம், அமிர்தத்துக்கு ஒப்பான சுகம், அமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னா அந்த முடிவு என்ன? தத் சுகம் சாத்விகம் புரோக்தம். அதே மாதிரி அடுத்தது ராஜச சுகம் சொல்லும் பொழுது அமிர்தத்துக்கு ஒப்பாகும். முதல்ல ஆரம்பிக்க தேவை அமிர்தத்துக்கு ஒப்பாக இருக்கும், பின்னர் முடியும் பொழுது அனுபந்தம் முடியும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்பவும் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த தாமச சுகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதும் என்ன சுகமாக இருக்கும், முடியும் பொழுதும் அப்படி தான் இருக்கும். அனுபந்தம் என்னது? முதல்ல சொல்லும்பொழுது அக்ரேஷ அனுபந்தேஜ, முதலிலும் முடிவிலும் சுகத்தை கொடுக்கும், சுகமானதாக இருக்கும். ஆத்மனஹா மோகனம் தன் அறிவை மயக்கும். அத்தகைய சுகங்கள் என்ன? அத்தகைய சுகம் அனுபவிக்கும் பொழுது அது தாமசமான சுகம் என்று கூறப்படும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். श्रीकृष्णाय तुभ्यं नमः.